எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் மிக பெருமளவுக்கு சோககரமான மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சமூக வலைத்தளங்களில் இந்த குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. முதல்வர் விஜய் அவர்களுடைய மாமனார் சங்கீதா அவங்களுடைய அப்பா சொர்ணலிங்கத்துக்கு ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகர சம்பவம் நடந்திருக்குது. அதற்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட ஃபோனில் பேசி கடைசி ஆசையாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம்தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர வச்சிருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் கண் கலங்கி அதன் பிறகு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இது இப்போ மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. முதல்வர் விஜயுடைய மாமனார் கடைசியாக முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட என்ன சொன்னார், அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன, எதனால் இது மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தை முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ சிஎம்மாக ஆண்டுட்டு வராரு. அவருடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலும் மிக பெரும் அளவுக்கு நல்லா இருக்குது நேயர்களே. இந்த ஒரு சில மாதங்கள்லேயே மிக பெரும் அளவுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் முதல்வர் விஜய் அவர்களுடைய இந்த இரண்டு மாத காலத்தில் அவர் பண்ணியிருக்கிறது எல்லாமே அடுத்த 5 வருடத்திலையும் அடுத்த 10 வருடத்திலையும் தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சென்னை எப்படி இருக்கணும், மதுரை எப்படி இருக்கணும் அப்படின்னு அடுத்த 10 வருடத்திற்கான நிறைய திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது நிறைய பேருக்கு தெரிய வருதே இல்லை. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் முதல்வர் விஜய் அவர்களுடைய அனைத்து செயல்களுமே அடுத்த 10 வருடத்திற்கு நம்முடைய தமிழகம் எப்படி இருக்கணும் அதற்கான திட்டங்களை பல தொடங்கி வச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு சென்னைக்கான குடிநீர் முழுக்க கடல்ல இருந்து மாத்திர இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இப்போ உடனடியாக பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் இருந்த நல்ல திட்டங்களில் ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் அதிகப்படியாக செயல்படுத்துகிறாரு. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளில் இருந்த நல்ல திட்டங்களை அப்படியே கைவிட்டுருவாங்க. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஈகோ விஷயமே பார்க்காம நல்ல திட்டங்களை மீண்டும் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப முதல்வர் விஜய் அவர்களை பற்றி பெருமையாக தமிழகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்முடைய தமிழகத்தில் எத்தனையோ முதல்வர்கள் வந்திருந்தாலும் இப்படி ஒரு முதல்வர் பிஎம் ஆகணும் அப்படின்னு மற்ற மாநிலத்தவர்களும் பேசுகிறாங்கன்னா அது இதுதான் முதல் முறை. தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. காமராஜர் போன்ற மிக பெருமளவுக்கு ஆட்சியாளர்களில் கூட மற்ற மாநிலத்தவர்கள் இவங்க சிஎம்மாக வரணும் அப்படின்லாம் பேசுறது கிடையாது. இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்களை ஹிந்திக்காரங்களில் இருந்து கேரளா, மலையாளம், ஆந்திரா, தெலுங்கானா எல்லாருமே பிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையாலும் ஒரு ஆச்சரியகரமான விஷயம். இப்படி இருந்தாலும் நம்முடைய தமிழக மக்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் மேலே மிக பெரும் அளவுக்கு கோபமாகவும் கவலைகரமாகவும் இருக்கிறாங்க. நம்முடைய தமிழக பெண்களும் தாய்மார்களும் டிவிக்கு தீவிர ரசிகர்களும் கூட முதல்வர் விஜய் அவர்கள் என்னதான் இருந்தாலும் சங்கீதா அவர்களை விட்டுட்டு த்ரிஷா அவங்க கூட போகிறது தவறு அப்படிங்கிற விஷயத்தில் தமிழக மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க. அதற்கு நிறைய ட்ரோல்களையும் நிறைய விமர்சனங்களையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் வெளியாகி எல்லாரையுமே மிக பெரும் அளவுக்கு மன வருத்தத்துக்குள்ளாக்கி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய மாமனார் சொக்கலிங்கம் அவர்களுக்கு மிக பெருமளவுக்கு இதய வலி ஏற்பட்டிருக்குதான். உடனடியாக பார்த்தீங்கன்னா அவர் லண்டனில் இருக்கிற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவங்க எல்லாருமே லண்டனில் தான் தங்குறவங்க. லண்டன் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னுடைய மருமகன் விஜய் கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட சில நெருங்கிய வட்டாரங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவர்கிட்ட ஃபோனில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மருமகனே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பொண்ணை எனக்கு அடுத்தது நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரே நபராக நான் உன்னை மட்டும்தான் இத்தனை நாள் நம்பினேன். இதுக்கப்புறமும் நீ மட்டும்தான் இருக்கிற அப்படின்னு தெரியும். ஒருவேளை என்னுடைய உடல்நிலை மோசமாகி நான் உயிரிழந்துட்டேன்னா என்னுடைய பொண்ணை உன்னை நம்பி தான் இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கதறி அழுதுருக்கிறாராம். முதல்வர் விஜய் அவர்களால் இந்த வார்த்தையை தாங்கிக் கொள்ளவே முடியலையா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உடல்நிலை நல்லா இருக்கும், போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவமனையில் அதன் பிறகு சில ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு முதலமைச்சர் அவர்களுடைய மாமனார் நல்லபடியாக திரும்பி வந்திருக்கிறாராம். ஆனால் அவர் கடைசி நேரத்தில் கூட இறக்குற மாதிரி போகிற சுச்சுவேஷனில் கூட முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட தான் பேசியிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேர்களை இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கம்பஸை தெரிவிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதாவும் சேர்ந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கம்பஸை தெரிவிங்க. நன்றி.